இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி யோவான் 17ஆம் அதிகாரம் 20 - 26 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்றும் உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். அன்பிற்குரியவர்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, பிரிந்து வாழ்ந்தால் அனைவருக்கும் தாழ்வு. யூனிட்டி ஆக்டேவ், ஒற்றுமையின் வாரம் என்று திருச்சபையிலே வைக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. காரணம் என்ன? கிறிஸ்தவர்களே பிரிந்து நிற்கிறோம், எல்லாம் ஒன்றாயிருப்பார்களாக. அந்த கருத்தை மையமாக வைத்துதான் நமக்கு திருச்சபை சொல்லுகிறது, நாம் ஒற்றுமை வாரம் கொண்டாட வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய இயல்பு அதுவாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நமக்குள்ளே விவாதங்கள் இருக்கலாம், உரையாடல்கள் அமையலாம், சில வேளைகளில் சண்டை சச்சரவுகள் கோப குறியோடு கூட போட்டுக்கொள்ளலாம். ஆனால் முடிவில் நாம் ஒரு குடும்பம், நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நமக்கு ஒரே தந்தை கடவுள், நமக்கு ஒரே மீட்பர் இயேசு, நம்மை வழிநடத்தும் ஆவியானவர் ஒருவரே. அவர் ஒற்றுமைப்படுத்துகின்ற, ஒன்றித்து வாழ வைக்கக்கூடிய ஆவியானவர், பிரிக்கின்ற ஆவியானவர் அல்ல. நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நம்முடைய இறை நம்பிக்கை வாழ்க்கையில், பங்குல, அன்பியத்தில், சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம்? ஒருவர் ஒருவருக்கு எதிராக எந்த சூழ்நிலையிலும் நிற்கக்கூடாது. ஒரு தலைவராக இருக்கிறார், அவர் செயல்படுகிறார் என்றால் அவரை மதிக்க வேண்டும், அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் இன்னொருவரை தலைவராக ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். நாம் தலைவராக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய எண்ணமே தவறு. நாம் தலைவராக அல்ல, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் மத்தியில் நான் சீடனாய் இருக்கிறேன் என்பது போல பாதங்களை கழுவுகிறார், நீங்களும் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இருக்கிற சூழ்நிலைய, நம்ம அமைதியில நிலவுகின்ற சூழ்நிலையை வளர்க்க வேண்டுமே ஒழிய அதை குலைக்கக்கூடாது, கலகம் ஏற்படுத்தக்கூடாது. நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். எந்த அளவிற்கு? தந்தை கடவுளில் இயேசு இணைந்திருப்பது போல. எவ்வளவு ஆழம் அது! எவ்வளவு அர்ப்பண வாழ்வு உணர்வு அதிலே இருக்கிறது! எந்த அளவிற்கு கடவுள் இயேசு நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார், அதற்காக வேண்டுகிறார். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், எங்கள் பங்கிலும், அன்பியங்களிலும், சமுதாயத்திலும் நாங்கள் அன்பு நிறைந்தவர்களாய், மற்றவர்களுக்கு எதிராக அல்ல, தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க, தீமைகளுக்கு எதிராக நாங்கள் வாழ்ந்து காட்ட, நன்மைகளால் இந்த சமுதாயம் வளர வேண்டும், நிறைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு செயல்பட்டு பயணிக்க எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.